அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களை, சகோதரர்களை, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்துதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அல்வானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக. நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லமல்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகீன்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக. மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்து கொள்வானாக. நாம் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. நாளை மறுமையிலே தஹா முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர் பருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் அருகாமையில் அமரக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய லிகாவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. அருமையான மோமின்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சையதுனா ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்தி அறிவிக்கிறார்கள். அது என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின் இன்னொரு மூமினை சந்திக்கிறார், சந்தித்து சலாம் சொல்லுகிறார். சலாத்திற்கு பிறகு இரண்டு மூமின்களும் தங்கள் இரு கரங்களை கொடுத்து முசாபா செய்து கொள்கிறார். அந்த முசாபா செய்கிற பொழுது அந்த முசாபாவிலிருந்து கையை எடுப்பதற்கு முன்னால் அவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. எதுபோன்று என்று சொன்னால், ஒரு மரத்திலிருந்து எப்படி பழுத்த இலைகள் எல்லாம் கீழே விழுத்தாட்டப்படுகிறதோ உதிர்ந்து விழுகிறதோ அதுபோன்று ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு சலாம் சொல்லி முசாபகா செய்கிற பொழுது அவ்விருவரின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்கிற செய்தியை ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லி கொடுத்தார்களோ எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதைத்தான் இந்த மார்க்கத்தில் மூமினான பெருமக்கள் செய்கிறார்கள் என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. நாம் ஒரு மூமினை பார்த்தால் சலாம் சொல்கிறோம், சலாம் கொடுத்த பிறகு இரண்டு கைகளை கொடுத்து முசாபகா செய்கிறோம் என்று சொன்னால் இதெல்லாம் நபி வழி என்பதைத்தான் நம்மால் விளங்க முடிகிறது. இன்னொரு ஹதீஸில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மாமின் அப்தைனி முத்தஹாப்பைனி ஃபில்லாஹி, இரண்டு மனிதர்கள் ஒருவர் ஒருவரை நேசிக்கிறார், அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறார். அவரிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்திற்காகவோ அல்லது பதவி பவிசுக்காகவோ அல்லது அவரோடு சேர்ந்தால் ஏதாவது கிடைக்குமோ என்கிற எண்ணம் இல்லாமல் இறைவனுக்காக இரண்டு முஸ்லிம்கள் ஒருவர் ஒருவரை நேசிக்கிறார். அப்படி நேசித்து வயுசல்லியானி ஹதீஸிலே வருகிறது, யுஸ்தக்பல் அஹதுமா சாஹிபஹு, ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை சந்திக்கிறார், முசாபா கொடுக்கிறார். அந்த முசாபாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இரண்டு பேரும் ஸலவாத்து சொல்லி
முசாபஹா கொடுத்தால் அவர்கள் கரத்தை எடுப்பதற்கு முன்னால் அல்லாஹ் அவர்கள் முன் சென்ற பாவங்களையும் பின் செய்த பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்கிற செய்தியை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சந்திக்கிறார். அப்படி சந்திப்பது எதற்கென்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக சந்திக்கிறார். அப்படி சந்தித்து இரண்டு பேரும் சலாம் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இரண்டு பேரும் இரண்டு கை கொடுத்து முசாபஹா செய்து கொள்கிறார்கள். அந்த முசாபஹாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொன்னால் அந்த இரண்டு பேருடைய முன் சென்ற பின் செய்ய இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் என்கிற ஹதீஸை திருமதியிலும் இப்னு மாஜாவிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் விளங்கப்படுகிறது. எனவே அருமையான மக்களே, ஒரு மனிதனை நாம் நேசிக்கிற பொழுது அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். அந்த நேசம்தான் நம்முடைய அன்பை அதிகப்படுத்தும் என்பது மட்டுமல்ல, நாம் முசாபஹா செய்கிற பொழுது பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லுகிற பொழுது அந்த ஸலவாத்தின் பரக்கத்தால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லித் தராங்க. முசாபஹா செய்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கு முசாபஹா செய்யலாம். ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணுக்கு முசாபஹா செய்யலாமா என்று சொன்னால் மார்க்கம் முழுக்க முழுக்க அதை தடுக்கிறது, ஹராமாக்குகிறது. ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதென்பதே கண்களால் விபச்சாரம் செய்வது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஒரு அந்நியான் ஒரு அந்நிய பெண்ணுக்கு கை கொடுக்கிறார் என்று சொன்னால் அது கையால் விபச்சாரம் செய்கிறார் என்ற அர்த்தம். எனவே மார்க்கம் எதை தடை செய்கிறதோ அதை நாம் செய்யக்கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய தாயாருக்கோ அல்லது மனைவிக்கோ முசாபஹா செய்யலாம் என்று சொன்னால் முசாபஹா செய்யலாம் என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஆனால் இன்றைக்கி படித்த கலாச்சாரங்கள் எப்படியாகிவிட்டது என்று சொன்னால் அது அந்நிய ஆணாக இருந்தாலும் அந்நிய பெண்ணாக இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு பிறகு சந்தித்து விட்டார் என்று சொன்னால் ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணுக்கு கை கொடுக்குவது என்பது ஒரு ஸ்டைலாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. நாம் கேட்டோம் என்று சொன்னால், என்னப்போ ஒரு அந்நிய பெண்ணுக்கு போய் கை கொடுக்குறிய, மார்க்கத்தில் தப்பு இல்லையா அப்படின்னா, அதெல்லாம் அந்த காலம் வருது. இந்த காலத்தில் படித்தவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு வேலை என்று சொல்லி சாதாரணமாக கையை கொடுக்கிறார்கள். மார்க்கம் என்பது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்கும் எதுவெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்வது அது தவறு, அது முட்டாள்தனமான செயல்பாடு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னமோ படித்து விட்டால் மட்டும் மார்க்கத்தில் ஹராமில்லை போன்றவர் நினைத்து கொள்கிறார்கள். படித்தாலும் சரி படிக்காவிட்டாலும் சரி, காலங்கள் எவ்வளோ முன்னேறினாலும் சரி, மார்க்கம் எதை நமக்கு தடை செய்கிறதோ அது தடைதானே தவிர அதை விட்டு படித்தோம் என்பதற்காக கையை குலுக்குவதும் கட்டிப்பிடிப்பதும் இதுவெல்லாம் ஹராமாக்கப்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் படித்தவனுக்கு படிக்காதவனுக்கு மட்டும் இச்சை என்பது இருக்கிறது, படித்தவனுக்கு இச்சை இல்லாமல் போய்விடுமா? அப்படி ஒன்றும் இல்லையே. ஓர் ஆண் ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தான் என்று சொன்னால் இச்சை என்பது வருவதென்பது இது யதார்த்த நிலை. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அந்நிய பெண்ணுக்கு சலாம் சொல்வதோ அல்லது ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நியானுக்கு சலாம் சொல்வதோ அல்லது ஒரு அந்நியான் ஒரு அந்நிய பெண்ணுக்கு முசாபஹா செய்வதோ அல்லது ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நியானுக்கு முசாபஹா செய்வதோ தடை செய்தார் என்று சொன்னால் என்ன காரணம்? ஒரு அந்நியான் ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிற பொழுது இச்சை என்பது காம பார்வை என்பது யதார்த்தமாக நிகழ்ந்துவிடும் என்பது மட்டுமல்ல, ஒருவேளை நாம் பத்தினித்தனமாக இருந்தாலும் கூட ஷைத்தான் நம்மிடத்தில் அந்த எண்ணத்தை போட்டு விடுவான். ஒருவேளை நமக்கு எண்ணங்கள் வராவிட்டாலும் கூட பிறர் பார்வையில் அது தவறான ஒரு நோக்கத்தை கொண்டு செலுத்திவிடும் என்பதால் மார்க்கம் தடை செய்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் பார்க்கிறோம், நாம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகும் அஸருடைய தொழுகைக்கு பிறகும் முஸ்லீம்கள் தொழுத பிறகு ஒரு முசாபஹா செய்து கொள்கிறோம் என்று சொன்னால் என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி
அந்த வழிமுறை செயல்பாடு நம்மை விட்டு அது சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் எல்லா பள்ளிவாசல்களிலும் ஃபஜ்ருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் இமாம்களோடும் மூமின்களோடும் நாம் சலாம் சொல்லி முசாபகா செய்கிறோம் என்று சொன்னால் இது ஒரு சுன்னத்தான காரியம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த முசாபகா செய்கிற பொழுது 2 பேரும் கை கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஸலவாத் என்பது நம் பாவங்களை போக்குகிறது, நன்மையை தருகிறது, அந்தஸ்தை உயர்த்துவது என்பது மட்டுமல்ல, நமக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்துகிறது என்பதற்கு அது ஒரு அடையாளம் என்பதால் தான் முசாபகா செய்கிற பொழுது ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஸலவாத் எது ஸலவாத்தாக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு எந்த ஸலவாத்து தெரிகிறதோ அந்த ஸலவாத்தை சொல்லி முசாபகா செய்வதுதான் ஒரு சுன்னத்தான காரியம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நாம் எந்த நன்மையான காரியங்களை செய்தாலும் இறைவனுக்காக செய்யக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.